வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான ஸ்டாட்டிக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆகும். இந்த டாபிக்கோட முக்கியத்துவம் என்ன? அதை எப்படி படிக்கணும்? அதெல்லாம் இப்போ ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஏரியா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ல டைரக்ட் கொஸ்டினா வரலாம். இப்போ டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் மாசம் வந்தாலே உலக வரலாற்றுல மிகவும் வேதனையான 2 நாட்களை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அது ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா டே மற்றும் ஆகஸ்ட் 9 நாகசாக்கி டே. இவை வெறும் 2ஆம் உலக போரின் வரலாற்று சம்பவங்களை நினைவு கூறும் நாட்கள் மட்டுமல்ல. அணு ஆயுதம் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டால் மனித சமூகம், சுற்றுச்சூழல், சுகாதாரம், பொருளாதாரம், உலக அமைதி அனைத்தையும் எவ்வளவு ஆழமாக பாதிக்க முடியும் என்பதை உலகிற்கு நினைவூட்டும் நாட்களாகும். 1945 ஆகஸ்ட் 6 அன்று ஜப்பானின் ஹிரோஷிமா நகரத்தின் மீது அமெரிக்கா அணுகுண்டை வீசியது. 3 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 9 அன்று நாகசாக்கி மீது 2வது அணுகுண்டு வீசப்பட்டது. மனித வரலாற்றில் போர் சூழலில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட ஒரே நிகழ்வுகள் இவைதான். அந்த வெடிப்புகளால் உடனடியாக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். பின்னர் கதிர்வீச்சு நோய், புற்றுநோய், மரபணு பாதிப்புகள் போன்ற நீண்டகால விளைவுகள் பல தலைமுறைகளுக்கும் தொடர்ந்தன. இன்று கூட ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி உலகிற்கு ஒரு எச்சரிக்கை சின்னமாகவே உள்ளன. மாணவர்களே, முதலில் ஹிரோஷிமா சம்பவத்தை பார்ப்போம். 1945 ஆகஸ்ட் 6 அன்று லிட்டில் பாய் என்ற பெயருடைய யுரேனியம் அடிப்படையிலான அணுகுண்டு ஹிரோஷிமா மீது வீசப்பட்டது. அந்த வெடிப்பின் சக்தி சுமார் 15 கிலோ டன்ஸ் டிஎன்டி அளவாக இருந்தது. இன்று உள்ள அணு ஆயுதங்களுடன் ஒப்பிட்டால் அது மிகவும் சிறியதாக கருதப்பட்டாலும் அந்த ஒரு வெடிப்பே நகரத்தின் பெரும்பகுதியை அழித்தது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனைகள் அனைத்தும் பெருமளவில் அழிந்ததால் காயமடைந்த மக்களுக்கு உடனடி சிகிச்சை அளிப்பதே சாத்தியமில்லாத நிலை உருவானது. ஐசிஆர்சி பதிவின்படி ஹிரோஷிமாவில் சுமார் 90% மருத்துவர்கள் மற்றும் 92% செவிலியர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லது இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். நகரின் மருத்துவ உள்கட்டமைப்பின் பெரும் பகுதியும் அழிந்தது. அதாவது அணு ஆயுதம் மனிதர்களை மட்டுமல்ல, மனிதர்களை காப்பாற்ற வேண்டிய சுகாதார அமைப்பையும் ஒரே நேரத்தில் அழிக்கிறது. இதுவே அணு ஆயுதங்களின் மிகப்பெரிய மனிதாபிமான பிரச்சனையாகும். 3 நாட்களுக்கு பிறகு 1945 ஆகஸ்ட் 9 அன்று பேட்மேன் என்ற புளூட்டோனியம் அடிப்படையிலான அணுகுண்டு நாகசாக்கி நகரத்தின் மீது வீசப்பட்டது. ஹிரோஷிமாவுக்கும் நாகசாக்கிக்கும் இடையில் வெறும் 3 நாட்கள் மட்டுமே இருந்தாலும் அதன் தாக்கம் உலக அரசியலை முழுவதுமாக மாற்றியது. அணு ஆயுதம் என்பது எதிரியை தோற்கடிக்கும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, மனித இனத்தை அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் என்பதை உலகம் அப்போது புரிந்து கொண்டது. அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஹிபாகுஷா என்று அழைக்கப்படும் உயிர் பிழைத்தவர்கள் பல ஆண்டுகள் கதிர்வீச்சு நோய்கள், லுகேமியா, புற்றுநோய், மன அழுத்தம் மற்றும் சமூக புறக்கணிப்பு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டனர். அணு ஆயுதத்தின் தாக்கம் வெடிப்பு நடந்த சில வினாடிகளில் முடிவதில்லை. அது பல ஆண்டுகள், பல தலைமுறைகள் நீளக்கூடியது என்பதற்கான மிகப்பெரிய சான்றுதான் ஹிரோஷிமா, நாகசாக்கி. மாணவர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்வையில் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அணு ஆயுதம் ஏன் மற்ற ஆயுதங்களை விட மிகவும் ஆபத்தானது? காரணம், ஒரு அணு வெடிப்பு ஒரே நேரத்தில் 3 விதமான பேரழிவுகளை உருவாக்குகிறது. முதலாவது பிளாஸ்ட் எஃபெக்ட், மிகப்பெரிய அதிர்ச்சி அலை கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள் மற்றும் மனித உடல்களை அழிக்கிறது. இரண்டாவது தெர்மல் ரேடியேஷன், மிக அதிக வெப்பம், தீக்காயங்கள், தீப்பற்றல் மற்றும் ஃபயர் ஸ்டார்ம் போன்ற நிலைகளை உருவாக்குகிறது. மூன்றாவது அயனைசிங் ரேடியேஷன், இதுதான் அணு ஆயுதத்தின் தனித்துவமான மற்றும் நீண்ட கால அச்சுறுத்தல். கதிர்வீச்சு உடலின் செல்களை சேதப்படுத்தி ரேடியேஷன் சிக்னஸ், கேன்சர், ஜெனடிக் டேமேஜ் போன்றவற்றை ஏற்படுத்தலாம். மேலும் ரேடியோ ஆக்டிவ் ஃபாலோட், காற்று, மழை மற்றும் மண்ணின் மூலம் வெடிப்பு நடந்த பகுதியை தாண்டி மிக தொலைவிற்கும் செல்லக்கூடும். இதனால் ஒரு அணு தாக்குதல்
தேசிய எல்லைகளுக்குள் மட்டும் தங்கிவிடாது. சர்வதேச அளவிலான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இதன் அடுத்த எதிர்மறை விளைவு மருத்துவ அமைப்பின் முற்றுப்புள்ளி. சாதாரண பேரிடரில் மருத்துவமனைகள் உதவிக்கு இருக்கும். ஆனால் அணு வெடிப்பில் மருத்துவமனைகளே அழிந்து விடலாம். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களே பாதிக்கப்படலாம். மருந்துகள் மற்றும் குடிநீர் கிடைக்காமல் போகலாம். அதனால்தான் ஐசிஆர்சி மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால், மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் நகரத்தில் ஒரு அணு ஆயுதம் வெடித்தால் அதன் அளவிலான மனிதாபிமான அவசர நிலையை எந்த ஒரு நாடோ, ஐநா அமைப்போ அல்லது உலக மனிதாபிமான அமைப்போ முழுமையாக சமாளிக்க முடியாது என்பதாகும். இது அணு ஆயுதத்தின் மிக முக்கியமான எதிர்மறை அம்சம். அணு ஆயுதத்தின் தாக்கம் மனிதர்களோடு முடிவதில்லை. சுற்றுச்சூழல் விளைவுகளும் மிக பெரியது. மண், நீர், காற்று ஆகியவை ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷனுக்கு உள்ளாகலாம். நீண்ட காலத்தில் வேளாண்மை நிலங்கள் பயன்பாட்டிற்கு தகுதியற்றதாக மாறலாம். மீன்வளம் மற்றும் உயிரின பன்மை பாதிக்கப்படலாம். பெரிய அளவிலான அணு மோதல் நடந்தால் தூசி, புகை மற்றும் கரும்புகை வளிமண்டலத்தில் அதிகரித்து உலக வெப்பநிலையை குறைக்கும் நியூக்ளியர் வின்டர் போன்ற நிலை உருவாகலாம் என்று பல ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இது உலகளாவிய உணவு உற்பத்தியை பாதித்து போர் நடைபெறாத நாடுகளில் கூட உணவு பற்றாக்குறையை உருவாக்கக்கூடும். எனவே அணு ஆயுத போர் என்பது இரண்டு நாடுகளுக்கிடையேயான போர் மட்டுமல்ல, உலக உணவு பாதுகாப்புக்கும் ஒரு அச்சுறுத்தலாகும். அடுத்து பொருளாதார விளைவுகளை பார்ப்போம். ஒரு நகரம் அணு தாக்குதலுக்கு உள்ளானால் கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், போக்குவரத்து, மின் வலையமைப்பு, வங்கிகள், மருத்துவமனைகள் மற்றும் தொலைத்தொடர்பு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் அழியக்கூடும். அதற்கு பிறகு மீட்பு நடவடிக்கைகளுக்கே பல தலைமுறைகள் தேவைப்படலாம். உலக வர்த்தகம், காப்பீடு, பங்குச்சந்தை, எரிசக்தி விநியோகம் ஆகியவை உடனடியாக அதிர்ச்சி அடையும். அதனால் நியூக்ளியர் வாரின் பொருளாதார செலவு கணக்கிட முடியாத அளவுக்கு பெரியது. இப்போது ஒரு சுவாரஸ்யமான எதிர்மறை முரண்பாட்டை பார்ப்போம். அணு ஆயுதம் கொண்ட நாடுகள் இந்த ஆயுதங்களே பெரிய போரை தடுப்பதாக கூறுகின்றன. இதை நியூக்ளியர் டெட்டரன்ஸ் என்று அழைக்கிறோம். அதாவது, என்னை தாக்கினால் நானும் பேரழிவு ஏற்படுத்தும் அளவுக்கு பதிலடி கொடுக்க முடியும் என்ற அச்சத்தை உருவாக்கி போரை தடுப்பது. இதற்கான புகழ்பெற்ற சொல் மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன், மேட். ஆனால் இந்த அணுகுமுறைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் உள்ளன. தவறான தகவல், கணினி பிழை, தவறான எச்சரிக்கை, சைபர் தாக்குதல், தவறான மனித முடிவு அல்லது அரசியல் பதற்றம் போன்ற காரணங்களால் அணு ஆயுதம் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டால் அதன் விளைவுகளை திரும்ப பெற முடியாது. அதனால் நியூக்ளியர் டெட்டரன்ஸ் பாதுகாப்பை அளிக்கிறது என்று ஒரு பக்கம் கூறப்பட்டால், அது மனித இனத்தை நிரந்தரமான பேரழிவு அபாயத்துடனும் வைத்திருக்கிறது. ஐசிஆர்சியும் இன்றைய உலக அரசியல் பதற்றங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்களின் நவீனமயமாக்கல் காரணமாக அணு ஆயுத பயன்பாட்டின் அபாயம் மீண்டும் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கிறது. இப்போது உலகம் இந்த அபாயத்தை குறைக்க உருவாக்கிய முக்கியமான அணு ஆயுத ஒப்பந்தங்களை பார்ப்போம். முதலில் பார்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, பிடிபிடி 1963. இது வளிமண்டலம், விண்வெளி மற்றும் நீரில் நடைபெறும் அணு சோதனைகளை தடை செய்தது. ஆனால் நிலத்தடியில் நடைபெறும் சோதனைகள் தொடர முடிந்ததால் இது முழுமையான தடை அல்ல. இருந்தாலும் அணு சோதனைகளால் ஏற்படும் ரேடியோ ஆக்டிவ் ஃபால் அவுட்டை குறைக்கும் முதல் முக்கிய உலகளாவிய முயற்சிகளில் ஒன்றாக இது அமைந்தது. அடுத்தது மிக முக்கியமானது நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடி. இது 1968 கையொப்பத்திற்கு திறக்கப்பட்டு 1970 அமலுக்கு வந்தது. இதன் அடிப்படை நோக்கம் 3 தூண்களில் அமைந்துள்ளது. நான் ப்ராலிஃபரேஷன், அதாவது அணு ஆயுதங்கள் மேலும் பல நாடுகளுக்கு பரவாமல் தடுப்பது. டிசார்மமெண்ட், அணு ஆயுத குறைப்பு நோக்கி செயல்படுவது. பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி, அமைதி பயன்பாட்டிற்கான அணு தொழில்நுட்பத்தை அனுமதிப்பது. என்பிடியின் கீழ் 1967 ஜனவரி 1க்கு முன் அணு ஆயுத சோதனை செய்த 5 நாடுகள் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் என அங்கீகரிக்கப்பட்டன. இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் உறுப்பினராக இல்லை. இந்தியாவின் நிலைப்பாடு என்னவென்றால், என்பிடி நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ்
மற்றும் நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் என்ற நிரந்தர இரட்டை அமைப்பை உருவாக்குவதால் அது பாகுபாடானது, அதாவது டிஸ்கிரிமினேட்டரி என்பதாகும். அடுத்த முக்கியமான ஒப்பந்தம் காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி சிடிபிடி 1996. இது எந்த சூழலிலும் அணு வெடிப்பு சோதனைகளை தடை செய்வதை நோக்கம். ஆனால் மிகவும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட் என்னவென்றால் 2026 வரை சிடிபிடி இன்னும் சட்டப்பூர்வமாக அமலுக்கு வரவில்லை. காரணம், அனெக்ஸ் 2 குறிப்பிடப்பட்ட 44 நாடுகள் அனைத்தும் ராட்டிஃபை செய்ய வேண்டும். தற்போதும் 9 அனெக்ஸ் 2 நாடுகளின் ராட்டிஃபிகேஷன் தேவைப்படுகிறது. அவற்றில் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் வடகொரியா ட்ரீட்டியை கையெழுத்திடவே இல்லை. சிடிபிடிஓவின் தற்போதைய தகவலின்படி 2026 ஜூலை 7 அன்று டோங்கா கையெழுத்திட்டு ராட்டிஃபை செய்ததன் பின்னர் மொத்தம் 188 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. 179 நாடுகள் ராட்டிஃபை செய்துள்ளன. இருப்பினும் அனெக்ஸ் 2 நிபந்தனை பூர்த்தி ஆகாததால் ட்ரீட்டி இன்னும் இன்ஃபோர்ஸ் ஆகவில்லை. அடுத்து ட்ரீட்டி ஆன் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் TPNW. இது 2017 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 22 ஜனவரி 2021 அன்று அமலுக்கு வந்தது. இது அணு ஆயுதங்களின் பயன்பாட்டின் அச்சுறுத்தல், உருவாக்கம், சோதனை, கையிருப்பு, உற்பத்தி மற்றும் நிலைநிறுத்தல் போன்றவற்றை தடை செய்கிறது. மேலும் அணு ஆயுத பயன்பாடு மற்றும் சோதனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவவும் சுற்றுச்சூழல் சீரமைப்பிற்கும் உறுப்பு நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறுகிறது. இது அணு ஆயுதங்களை முழுமையாக தடை செய்யும் முதல் சட்டபூர்வமான சர்வதேச ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. ஆனால் அணு ஆயுதம் கொண்ட பெரும்பாலான முக்கிய நாடுகள் இதில் சேரவில்லை. இதற்கு பிறகு ஃபிசைல் மெட்டீரியல் கட் ஆஃப் ட்ரீட்டி FMCT பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். இது இன்னும் ஒரு நடைமுறையில் உள்ள ட்ரீட்டி அல்ல, பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய முன்மொழிவு. அதன் நோக்கம் அணு ஆயுதங்களுக்கு தேவையான ஹைலி என்ரிச்ட் யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் போன்ற ஃபிசைல் மெட்டீரியலின் எதிர்கால உற்பத்தியை தடை செய்வது. இந்தியா உலகளாவிய பாகுபாடற்ற சரிபார்க்கக்கூடிய நியூக்ளியர் டிசார்மமெண்டை ஆதரிப்பதோடு கான்ஃபரன்ஸ் ஆன் டிசார்மமெண்டில் FMCT பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஆதரவு தெரிவித்து வருகிறது. இப்போது இந்தியாவின் அணு கொள்கையை பார்ப்போம். இந்தியா தன்னை ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் என்று குறிப்பிடுகிறது. இந்தியாவின் அறிவிக்கப்பட்ட அணு கொள்கையின் மையத்தில் கிரெடிபிள் மினிமம் டெட்டரன்ஸ் மற்றும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ற 2 கருத்துகள் உள்ளன. அதாவது இந்தியா தனது பாதுகாப்பிற்கு தேவையான குறைந்தபட்ச நம்பகமான அணு தடுப்பு திறனை வைத்திருக்கிறது. மேலும் அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. அணு ஆயுதம் இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டோம் என்ற நிலைப்பாடும் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அணு கொள்கையில் இடம்பெற்றுள்ளது. அதேவேளை இந்தியா உலகளாவிய பாகுபாடற்ற மற்றும் சரிபார்க்கக்கூடிய அணு ஆயுத ஒழிப்பு என்ற இலக்கை ஆதரிக்கிறது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான எத்திக்கல் கொஸ்டின் வருகிறது. ஒரு நாட்டின் பாதுகாப்புக்காக கோடிக்கணக்கான அப்பாவி மக்களை அழிக்கும் திறன் கொண்ட ஆயுதத்தை வைத்திருப்பது நியாயமா? ஒரு பக்கம் நேஷனல் செக்யூரிட்டி, இன்னொரு பக்கம் ஹியூமன் செக்யூரிட்டி. ஒரு பக்கம் டெட்டரன்ஸ், இன்னொரு பக்கம் ஹியூமனிடேரியன் லா. இதுதான் அணு ஆயுத விவாதத்தின் மிகப்பெரிய நெறிமுறை முரண்பாடு. இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லாவின் அடிப்படை விதிகள் சிவிலியன்ஸ் மற்றும் கம்பாட்டன்ஸ் இடையே டிஸ்டிங்ஷன், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்டாக்கை தவிர்ப்பது, தேவையற்ற துன்பத்தை தவிர்ப்பது, இவற்றுடன் நியூக்ளியர் வெப்பன் பயன்பாட்டை பொருத்துவது மிகவும் கடினம் என்று ICRC கூறுகிறது. 1996 இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பொதுவாக இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லாவின் விதிகளுக்கு முரணாக இருக்கும் என்று தெரிவித்தது. TNPSC குரூப் 1 தேர்வு பார்வையில் இந்த டாபிக்கை எப்படி படிக்க வேண்டும்? பிரிலிம்ஸில் ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா டே, ஆகஸ்ட் 9 நாகசாக்கி டே, லிட்டில் பாய், பேட்மேன், NPT, CTBT, TPNW, PTBT, இந்தியாஸ் நோ ஃபர்ஸ்ட் யூஸ், CTBT இன்னும் அமலுக்கு வராதது போன்ற நேரடி ஃபேக்சுவல் கேள்விகள் வரலாம். மெயின்ஸில் நியூக்ளியர் டெட்டரன்ஸ் மே பிரிவென்ட் வார், பட் இட் cannot guarantee human security. Discuss. Hiroshima and Nagasaki remain a warning against nuclear warfare.
Evaluate the effectiveness of international nuclear disarmament treaties. India's nuclear doctrine balances national security with responsible restraint. Examine போன்ற analytical questions வரலாம். இந்த தலைப்பை கரண்ட் அஃபேர்ஸுடனும் இணைத்து படிக்க வேண்டும். உலகில் அணு ஆயுத களஞ்சியங்கள் இன்னும் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. பல நாடுகள் புதிய டெலிவரி சிஸ்டம்ஸ், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், சப்மரின் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற அமைப்புகளை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதனால் ஹிரோஷிமா நாகசாக்கி நினைவு நாள் இன்று வெறும் வரலாற்று நினைவல்ல, அது ஒரு முறை நடந்தது, மீண்டும் நடக்கக்கூடாது என்ற உலகளாவிய எச்சரிக்கை. 2025 ஹிரோஷிமா குண்டுவீச்சின் 80ஆம் ஆண்டு நினைவு அனுசரிக்கப்பட்ட போது ஐசிஆர்சி உலகில் இன்னும் சுமார் 12,000 அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் அவற்றில் 9,000த்திற்கும் மேற்பட்டவை ஆபரேஷனல் ஸ்டாக் பைல்ஸில் இருப்பதாகவும் எச்சரித்தது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கியை படிக்கும் போது 1945 2 நகரங்களில் அணுகுண்டு வீசப்பட்டது என்று மட்டும் மனப்பாடம் செய்துவிட்டால் இந்த டாபிக்கின் உண்மையான அர்த்தத்தை இழந்து விடுவோம். இந்த 2 நகரங்கள் உலகிற்கு ஒரு நிரந்தரமான பாடத்தை கற்றுக் கொடுத்தன. அணு ஆயுதம் என்பது வெற்றி அல்லது தோல்வியை நிர்ணயிக்கும் சாதாரண போர் ஆயுதம் அல்ல. அது மனித நாகரிகத்தின் தொடர்ச்சியையே கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம். அதன் விளைவு உடனடி மரணத்தில் முடிவதில்லை. கதிர்வீச்சு, புற்றுநோய், மரபணு பாதிப்பு, சுற்றுச்சூழல் மாசுபாடு, உணவு பாதுகாப்பு சீர்குலைவு, பொருளாதார அழிவு மற்றும் தலைமுறை கடந்த மன அழுத்தம் ஆகிய அனைத்தையும் உருவாக்கக்கூடும். அதனால்தான் உலகம் என்பிடி, பிடிபிடி, சிடிபிடி, டிபிஎன்டபிள்யூ போன்ற பல்வேறு ஒப்பந்தங்களை உருவாக்கியுள்ளது. ஆனால் ஒப்பந்தங்கள் மட்டும் போதாது. நியூக்ளியர் ரிஸ்க் ரிடக்ஷன், நோ ஃபர்ஸ்ட் யூஸ், de-alerting transparency, ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் டயலாக், நியூக்ளியர் செக்யூரிட்டி, வெரிஃபிகேஷன் மற்றும் இறுதியில் யூனிவர்சல் வெரிஃபயபிள் நியூக்ளியர் டிசார்மமெண்ட் நோக்கி உலகம் நகர வேண்டும். இந்தியாவும் இதையே பாகுபாடற்ற மற்றும் சரிபார்க்கக்கூடிய முறையில் ஆதரிக்கிறது. ஆகஸ்ட் 6 மற்றும் ஆகஸ்ட் 9 என்பது 2 நகரங்களின் நினைவு நாட்கள் மட்டுமல்ல. மனிதன் உருவாக்கிய மிகப்பெரிய அழிவு சக்தி மீண்டும் மனிதனையே அழிக்கக்கூடாது என்ற உலக மனித குலத்தின் எச்சரிக்கை நாட்களாகும். ஹிரோஷிமா and Nagasaki are not merely memories of the past. They are warnings for the future. இதுவே இந்த டாபிக்கின் மிக முக்கியமான குரூப் 1 டேக் அவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.